இன்றைக்கி காலையிலேயே நானும் ஹஸ்பண்டும் மீன் வாங்க கிளம்பியாச்சு. வீக்லி ஒன்ஸ் தான் மீன் கடைக்கு போவோம். ஆனால் எங்கள் வீட்டிலேருந்து மீன் கடை ரொம்பவே தூரம். அது மட்டும் இல்லாமல் இங்கே தான் கடல் மீனும் கிடைக்கும். நாங்கள் இருக்க ஏரியாவில் கடல் மீன் கிடைக்கிறதே ரொம்பவே ரேரு. அதனால் நாங்கள் எப்போவுமே இந்த கடைக்கு தான் வருவோம். இங்கே கடல் மீனும் இருக்கும், குளத்து மீனும் இருக்கும். குளத்து மீன் உயிரோடையும் வச்சுருப்பாங்க. அப்படியே தேவையான அளவுக்கு மீனை வாங்கிட்டு கிளம்பியாச்சு மீன் கடையிலேருந்து. அப்படியே நாங்கள் வர வழியிலே வண்டியில் வச்சு உள்ளி, தக்காளி, வேறு இஞ்சி, பூண்டு எல்லாம் வச்சு விற்றுட்ருப்பாங்க. நாங்கள் எப்போவுமே இங்கே தான் வாங்குவோம். நாங்கள் இன்றைக்கி உள்ளியும் தக்காளியும் தான் வாங்கினோம். வாங்கிக்கிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. வர வழியில் ரொம்பவே வெயிலாக இருக்குன்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் ஜூஸ் கடைக்கு போயிட்டு போவோன்னு சொல்லிட்டு ஜூஸ் கடைக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே போய் நாங்கள் ஃப்ரூட் மிக்ஸ் தான் வாங்கி குடித்தோம். ஃபஸ்ட்டு பாதாம் பால் ஊற்றிக்கிடுவாங்க, அதுக்கு பிறகு ஃப்ரூட் மிக்ஸை ஊற்றிக்கிடுவாங்க. ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி தருவாங்க. இந்த ஃப்ரூட் மிக்ஸ் வந்து இவங்க 20 ரூபா தான் சார்ஜ் பண்ணுவாங்க. 20 ரூபாய்க்கு உண்மையில ரொம்பவே ஒர்த்து தான் இந்த ஜூஸு. அங்கேருந்து ஜூஸை குடிச்சிட்டு வர வீட்டுக்கு அப்படியே கிளம்பி வந்தாச்சு. வர வழியில் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்தோம். என்ன ஃப்ரூட்ஸ்லான்னா தர்பூசணி, மாதுளப்பழம், முலாம்பழம், நான் மாங்காய் வாங்கினேன். அதெல்லாம் அந்த கடைக்காரனே ஒரு மாம்பழமும் வச்சு விட்டாங்க. வேறு கிரேப்ஸ் இவ்வளோத்தையும் வாங்கிட்டு வந்தோம். இவ்வளோ 300 ஆச்சு. இவ்வளோ பழமும் 300 ரூபாய்க்கு லாபமாக இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். வேறு மீன் என்னெல்லாம் வாங்கினா குளத்து மீன் 1 கிலோ, சாலை மீன் 1/2 கிலோ, இறால் வந்து நாங்கள் 1 கிலோ வாங்கினோம். இவ்வளோ மீனுமே 500 ஆயிட்டு. 500 ரூபாய்க்கு இது ஓகேவான்னு கமெண்டில் சொல்லுங்கள். பாய்.